2027 ஒருநாள் உலகக்கிண்ணம் புதிய போட்டி முறை குறித்த கண்ணோட்டம். சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ள 2027 ஒருநாள் உலகக்கிண்ணத்தின் புதிய வடிவமைப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் இதில் பல சாதகமான அம்சங்களும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 அணிகளை கொண்ட பழைய முறைக்கு செல்ல சில ஆலோசனைகள் இருந்த போதிலும் 14 அணிகள் பங்கேற்கும் முறையே இறுதி செய்யப்பட்டுள்ளது. 2027 உலகக்கிண்ண தொடரானது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளால் கூட்டாக நடத்தப்படுகின்றது. குறித்த தொடரானது சூப்பர் சீரீஸ், குழுநிலை மற்றும் சூப்பர் 7 என முக்கிய 3 சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி என மொத்தம் 60 போட்டிகள் இடம்பெறவுள்ளன. தகுதி பெற்ற அணிகளில் தரவரிசையில் கடைசியாக உள்ள 3 அணிகள் சூப்பர் சீரீஸில் மோதும். இதில் தொடக்க கட்டத்திலேயே 2 அணிகள் வெளியேற்றப்படும். வெற்றி பெறும் அணி ஏனைய அணிகளுடன் பிரதான தொடரில் இணையும். தேவையற்ற அல்லது முக்கியத்துவமற்ற தொடக்க ஆட்டங்களின் எண்ணிக்கையை குறைத்து ஒவ்வொரு போட்டியும் அதிக முக்கியத்துவம் பெறுவதை இந்த முறை உறுதி செய்கிறது. இதனை அடுத்து எஞ்சியுள்ள 12 அணிகள் தலா 16 அணிகள் கொண்ட 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டியிடும். மேலும் பாரம்பரியமான சூப்பர் 6 முறைக்கு பதிலாக குழு சுற்றில் சிறப்பாக செயற்படும் அணிகள் புதிய சூப்பர் 7 சுற்றுக்கு முன்னேறி அரையிறுதி வாய்ப்புக்காக போட்டியிடும். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் அதிகப்படியான மதிப்பு வழங்கப்பட்டுள்ளதால் தொடக்க முதல் இறுதி வரை விறுவிறுப்பு குறையாமல் இருக்கும். வளர்ந்து வரும் நாடுகளும் அசோசியேட் அணிகளும் முழு உறுப்பு நாடுகளுடன் இணைந்து விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இதில் தக்க வைக்கப்பட்டுள்ளன. நன்றி.